சூழ்ச்சிக்காரன் நீ என்றால் சூழ்ச்சியை இறைவன் உடைப்பானே. நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர். நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர். நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர். யாரிடம் நினைக்கின்றாய்? நீயிடம் பங்கு கேட்கின்றாய். யாரிடம் எடுக்க நினைக்கின்றாய்? நீயிடம் பங்கு கேட்கின்றாய். இறைப்பணிக்கான நன்கொடையை இறைவன் வசமே ஒப்படைப்போம். பாசிச அரசே, நீயிடம் பங்கு கேட்காதே. கொடுத்தவனுக்கே அதை வாங்க உரிமை இல்லை என்னும் பொழுது உன் கொடுங்கோலாட்சி வாங்கிடுமா? வக்ஃபென்று முன்னோர்கள் செய்ததை அவருக்கே திருப்பி பெற அனுமதி இல்லை போது உன் கொடுங்கோலாட்சி வாங்கிடுமா? இறைவன் கோபம் உன்னை விட்டு விடுமா? அல்லாஹ் இடத்தை அபகரிக்க அநியாயக்காரன் கிளம்பிவிட்டால் தட்டி கேட்க அரசு கிளம்பி வருகிறதா? வக்கற்ற அரசும் துப்பற்ற அரசும் இஸ்லாமியர்களை தடுக்க நினைக்காதே. அகத்தில் இறைவன் இருப்பதினால் புறத்தில் எங்களுக்கு பயமில்லை. உள்ளத்தில் இறைவன் இருப்பதினால் புறத்தில் எங்களுக்கு பயமில்லை. கொடுத்த கொடைக்கு சொந்தக்காரன் எங்கள் படைத்த இறைவனடா. கொடுத்த கொடைக்கு சொந்தக்காரன் எங்களை படைத்த இறைவனடா. ஆட்சியும் அவனே, சாட்சியும் அவனே, காட்சியை மாற்றி வைப்போடும் அவனே. ஆட்சியும் அவனே, சாட்சியும் அவனே, காட்சியை மாற்றி வைப்போடும் அவனே. வீழ்ச்சியும் அவனே, மிகைத்தவும் அவனே, சூழ்ச்சியை அவனே உடைப்பானே. வக்ஃபு என்பது அர்ப்பணிப்பு. அது அல்லாஹ்வின் ஒருவனின் மொழிபொறுப்பு. இறைவன் இடத்தை திருடாதே. உண்மை நிலையின நினைக்காதே. இந்த உலக வாழ்க்கையை நினைக்காதே. அப்பன் சொத்தா தாத்தன் சொத்தா அள்ளி கொடுப்பதற்கு நாங்கள் இருக்கிறது. அப்பன் சொத்தா தாத்தன் சொத்தா அள்ளி நாங்கள் கொடுப்பதற்கு. அப்பன் சொத்தா தாத்தன் சொத்தா அள்ளி நாங்கள் கொடுப்பதற்கு. பாசிச அரசே, வக்ஃபு சொத்தை திருடாதே. உன் முடிவை நீயே தேடிக் கொள்ளாதே. முன்னோர் கொடுத்த மண்ணை திருடி உன் முடிவை நீயே தேடிக் கொள்ளாதே.